இன்னைக்கு எச் ராஜா வந்து போலீஸ்ட வாக்குவாதம், என்னைய தொடாதே, டோன்ட் டச் மீ அப்படின்றாரு. தயவுசெய்து போலீஸார் கை கழுவிருங்க, நான் உங்க எல்லாரையும் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு இந்த வசூல் ராஜால ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, சாரிடா நான் உங்க எல்லாரையும் தப்பா நினைச்சிட்டேன். அந்த மாதிரி பிரச்சனை அவர் ஒருத்தட்ட தான், கையை கழுவிருங்க சரியா போயிடும். இப்ப இப்படிப்பட்ட நபர் பேசுறது இருக்குல்ல, இப்ப இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆட்கள் மனசுலயே ஒரு ஒரு மௌனமாக வைக்கிறது. ஒருவேளை நவாஸ் கனி சார் அங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம். பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடிச்சாலும் ஊரு கல்லுன்னு தானே தம்பி சொல்லும். ஏன் நீ வாங்கி குடிச்சு பாத்தியா, இல்ல உனக்கு குடுக்கலன்றதுனால பேசுறியா? இல்ல அத நவாஸ் கனிட்ட கேக்குறாங்க. நீங்க நானே போய் கறி சாப்பிட்டு இருக்கேன்டா மலைக்கு மேல, தர்காவில வந்து தந்தூரி சாப்பிட்டுருக்காங்க, போட்டோஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா சாமிநாதன் என்ன சொல்றாரு, சாமிநாதனும் சரி ஸ்ரீமதியும் சரி ஜட்ஜஸ் 2024 தான் திடீர்னு வெட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்படி ஒரு புதுமையான உருட்டுகளை எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து நாம கேட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல். யாரு? ஜிஆர் சாமிநாதன் ஆர்எஸ்எஸ் நீதிபதினு சொன்னாரா? என்ன சொன்னாரு எக்ஸாக்டா? ஜிஆர் சுவாமிநாதன் ஆர்எஸ்எஸ் நீதிபதி தானே. ஓ, அப்ப அதை உறுதிப்படுத்தட்டும். நான் ஒண்ணு சொல்றேன், மேடையில பேசல, அதெல்லாம் இல்ல, நானே சொல்றேன், இந்துத்துவ மேடைகள்ல பேசலையா ஐயா? அவர் பேசினார்ல, ஹார்ட்கோர் சனாதனவாதி சொன்னார் ஐயா. அவர் எங்கெங்கயோ பேசுனது இருக்கட்டும். அகில் பாரத அதிவைக்த பரிஷத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அகில் பாரத அதிவைக்த பரிஷத் அப்படின்னா அகில பாரதிய வழக்கறிஞர் சம்மேளனம் அப்படின்னு பேரு. இது யாருடைய அமைப்பு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பு. ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் அணிக்கு பேரு அகில் பாரதிய அதிவைக்த பரிஷத்து. அந்த கூட்டத்துல சாமிநாதன் கலந்து கொண்டு நேரடியாகவே பேசியிருக்கிறார். இன்றைக்கு வேண்டுமானால் நான் நீதிபதியாக இங்கு வந்திருக்கலாம், ஆனால் எப்போதும் நான் இந்த அமைப்பில் ஒரு காரியகர்த்தா அப்படின்னு அவர் பேசின வீடியோவே இருக்கு. அவரே ஒத்துன்ற போது நீங்க எங்க டிஸ்பியூட் பண்றீங்க? நீங்க இப்ப அவர் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொன்னா அவர் கோவப்படுவார். நீங்க வந்து ஒரு ஹிந்துன்னு சொல்லணும், ஒரு முஸ்லிம். சாமிநாதனை வெளிப்படையா சொல்லுங்க, நான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவன்.